வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டைம்ல ஃபோன் பண்ணி அந்த மிரட்டுற நபர் வந்து அபிக்கு சொல்றாரு. இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்தா வந்து கண்டிப்பா வந்து வீடியோ வெளியிட்டுருவேன்னு சொல்லிட்டு, அத கேட்டு அபி அதிர்ச்சி அடைறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பிபி மாத்திரை வந்து மாத்தி போட்டதால ராகு ரொம்ப மயக்கம் அடைறாரு. அபி வந்து அவர பார்த்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அப்பதான் அபிக்கு தெரிய வருது, இந்த மாரி ராகவுக்கு வந்து டேப்லெட் வந்து மாறியிருக்கு அப்படின்ற விஷயம். உடனே அபி வீட்லயும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் யார் செஞ்சா? கண்டிப்பா வந்து அந்த முரளி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அந்த முரளிய நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இந்த விஷயத்த நம்ம யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, எப்பவும் போல ராகவுக்கு வந்து நல்ல மாத்திரை எடுத்துட்டு வந்து அபி குடுத்து, அவருக்கு வந்து அந்த மாத்திரைய தூக்கி போட்டு வேற மாத்திரைய மாத்தி வச்சுடுறாங்க. அடுத்து வந்து ராகு நல்ல மாரி ஆயிடுறாரு. இப்போ ராகு நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு யோசிக்கிறாரு முரளி, என்ன இவன் நார்மலா இருக்கான். 2, 3 நாளா சரியில்லாம இருந்தானே, மறுபடியும் எப்படி நார்மல் ஆனா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அபி வந்து ரொம்ப குழப்பமா இருக்காங்க. மனசு கஷ்டத்தோட இருக்கிறது ராகவ வாட்ச் பண்ணிடுறாரு. உடனே அபி கிட்ட போய் என்னாச்சு அபி அப்படின்னோனே, உடனே வந்து சொல்றாங்க அபி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அழறாங்க அபி. உடனே சமாதானப்படுத்துறாரு ராகு. அழாத அபி, கண்டிப்பா சீக்கிரமாவே இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துரும். நான் இத விடவே மாட்டேன். அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவன நான் புடிக்கிறேன். அவன புடிச்சு போலீஸ்ல வந்து நான் ஒப்படைக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்னோனே, இல்லங்க இதுல வந்து அந்த லேடீஸோட வந்து மானமும் சம்மந்தப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னால அவங்க பாதிக்கப்படுறது என்னால தாங்கிக்க முடியாது. என் கடை போனா கூட எனக்கு கவலை இல்லங்க. கடை இழுத்து மூடுனா கூட நான் அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். மறுபடியும் என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனா அந்த மாரி லேடீஸ் என்ன நம்பி வந்தாங்களேங்க. விஷயத்துல காப்பாத்துறோங்க அப்படின்னோனே, கண்டிப்பா காப்பாத்தலாம். நீ கவலைப்படாத. நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல? இல்லங்க நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னோனே, என்ன விஷயம் அபி அப்படின்றாங்க. உங்களோட பிபி டேப்லெட் வந்து மாறி இருந்தது. அதனால தான் நீங்க டென்ஷனா இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் சரி பண்ணி வச்சேன் அப்படின்னு. நிஜமாவா சொல்ற? இந்த விஷயத்த கூட நீங்க நம்ப மாட்டீங்களா? என்ன வந்து அந்த விஷயத்துல தான் நம்ப மாட்டீங்க. இதுல கூட நான் பொய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களான்னோனே, ச்சே அப்படிலாம் நினைக்கல அபி. ஆனா இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கும்? சரி அத அப்புறம் பார்த்துக்கிறேன். முதல்ல உன் விஷயத்த நான் சரி பண்ணணும். நீ கவலைப்படாத. சரி அவன் வந்து ஃபோன் கால் பண்ணான்ல, எந்த நம்பர்லேருந்து பண்ணா அப்படின்னோனே, அந்த நம்பர்லாம் எடுத்து குடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா வந்து நான் இத மூவ் பண்றேன். நீ வந்து எப்பவும் போல அவன் ஃபோன் பண்ணானா, அப்படியே பயப்படுற மாரி நடி. புரியுதா? அப்படின்னோனே, சரிங்க சரிங்க அப்படின்றாங்க. அதன்படி வந்து அவன் ஃபோன் பண்றான். என்ன அபி வீட்ட விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கியா? நான் இப்ப என்ன வீட்ட விட்டு போணும் அவ்வளோதானே நான் போறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் வேலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு தானே முடியும். வீட்ல நான் என்ன சொல்றது? கொஞ்சம் எனக்கு டைம் குடு. இத பார் உனக்கு ரொம்பலாம் டைம் குடுக்க முடியாது. 2 நாள் உனக்கு டைம். அதுக்குள்ளேயும் நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்ட விட்டு போயிடுற. அப்படி போல இந்த இந்த வீடியோ வந்து வெளியிடும். ஓகேவா? வெளிய வந்துரும் அப்படின்னோனே, சரி ஓகே அப்படி சொல்றாங்க. அத வந்து வாய்ஸ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, அந்த ரெக்கார்ட வந்து ட்ரேஸ் பண்றாரு ஆளுங்கள வச்சு. அடுத்து வந்து சார் இவன் இங்கேருந்து தான் சார் பேசுறான் அப்படின்னோனே, புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கூட்டின்னு போயிட்டு அந்த ஆள பிடிச்சிடுறாங்க. அடி என்ன அடிக்கிறாங்க. அப்போ அந்த ஆள் வந்து ஓடி போக பார்க்குறான், தப்பிக்க பார்க்குறான். அப்போ வளைச்சு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி வந்து ராகவ் செம்மையா நல்லா பென்னு நிமித்திடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை மாட்ட மரியாதை அது எல்லாத்தையும் குடுறா. அப்படி குடுக்கல உன்னை அவ்வளோதான் அப்படின்றாங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. உடனே நீ சொன்னியாமே நான் வந்து ராகவுக்கு எதிரா வந்து நான் வந்து காய் நகர்த்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? நீ யாருடா முதல்ல? அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து இங்கே பாரு மரியாதையா சொல்லிடு. உன்னை யார் அனுப்பிச்சாங்கன்ட்டு இப்போ சொல்லலை அவ்வளோதான் அப்படின்றாரு. அது கேட்டு வந்து அந்த ஆள் இல்ல உண்மையிலேயே வந்து சொல்லப்போனால் உங்கள் எதிரிக சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் மூலமாக தான் எல்லாமே பழக்கம். எனக்கு யாருன்னு அவ்வளோவா தெரியாதுங்க. அது யாருன்னே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருத்தர் ஃபோனில தான் பேசினாங்க. அவங்க தான் வந்து எனக்கு இது மாதிரி பணம் கொடுத்து செய்ய சொன்னாங்க. அதனால தான் நான் செஞ்சேன். அபிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மூலியமே போலீஸ்லேயே வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுறாங்க. அடுத்து வந்து சரி உங்கள் எதிரிங்க தான் யாரோ பண்ணியிருக்காங்க. இப்படிலாமா பண்ணுவாங்க? ச்சே இவ்வளோ கேவலமாக நடந்திருக்காங்களே அப்படின்றாங்க. அடுத்து வந்து அபி வந்து இந்த விஷயத்த வந்து வந்து சொல்கிறாரு ராகவ், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தா அவன் வச்சிருந்த ஃபோனு எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னோன்னா, நிஜமாவாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. பார்த்தல்ல அப்படின்னு உன் கையாலே டெலீட் பண்ணிடணும்னு டெலீட் பண்ணிடுறாங்க. ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே அபி கட்டிக்கிறாங்க. சந்தோஷத்தை தாங்க முடியல அபிக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா அப்படின்னோன்னா, என்ன அப்படின்றாங்க. உடனே வந்து ராக்கி பாய் ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ராகவுக்கு. அபி அபி இன்னும் ஒரே வாட்டி சொல்லேன். நான் அதான் சொல்லிட்டேன்ல தேங்க்ஸ் ராக்கி பாய் அப்படின்னு கத்துறாங்க. உடனே வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு ராகவ் சந்தோஷத்தில்.